ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியரை வணங்கி ஆங்கில புத்தாண்டு 1/1/2026 மார்கழி 17 வியாழக்கிழமை அன்று பிரதோஷம். ரொம்ப அருமையான நாளில் அருமையான நேரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு என்ன மகிமைன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடுவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவார்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கச்சே கிரகநிலை எப்படி இருக்குது, அதனால் என்ன நன்மை, நம்ம எப்படி இருக்கணும், எதை தவிர்க்கணும், எதுங்கிட்ட போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பலன், புது பலனை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் பலன் தனித்தனியாக நாங்கள் சொல்கிறோம், அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்கச்சே கன்னியா லக்னத்தில் பிறக்கும். ஒவ்வொரு வருஷமுமே ஆங்கில புத்தாண்டு கன்னியா லக்னத்தில் பிறக்கும். தனுர் ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான். இப்போது இதில் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, 6/3/2026 அன்றைக்கி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் கும்பத்திலேருந்து மீனராசிக்கு போகிறார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே அவர் மீனராசியில் தான் இருக்கார். சந்திர பகவான் அன்று ரிஷபத்தில் இருக்கார், உச்சப்பட்டிருக்கார். குரு பகவான் மிதுன ராசியிலும் கேத்து சிம்ம ராசியில் இருக்கார். இதான் அன்றைய கிரகநிலை. 1/1/2026 அன்று கிரகநிலை இதுதான். இது நடுவில் 3 கிரகங்கள் மாறப்போகிறது. ராகு கேத்து மாற போகிறாங்க. இந்த ஆண்டு 2026 குரு பெயர்ச்சி வரப்போகிறது. வாக்கியப்படி சனி பெயர்ச்சி 6/3/2026 அன்னைக்கு. குரு மீண்டும் மாற போகிறார். ஜூன் மாதம் குரு கடகராசிக்கும், அக்டோபர் மாதத்தில் மீண்டும் குரு பகவான் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறார், அதிசாரமாக மாறுறார். இவ்வளோத்தையும் கணக்குப்படி தான் பலன்களை நாம் அறிய போகிறோம். எல்லாரும் பயன்பெறணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். எல்லாரும் இதை பார்த்து முழுமையாக அறிந்து உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் அனுப்புங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்து பயன்பெற்றால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.